இன்றைக்கி நாம் டெஸ்ட் 2ல் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸு கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, த ஃபஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஃபார் an element are 7 eV, 12.5 eV and 42.5 eV respectively. The most stable oxidation state of the element will be, அதாவது ஒரு எலிமெண்ட்டோட ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி E1 வந்து 7 eV கொடுத்துருக்காங்க, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி E2 வந்து 12.5 eV கொடுத்துருக்காங்க, தேர்ட் அயனைசேஷன் EV வந்து எனர்ஜி வந்து 42.5 eV கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து அந்த எலிமெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொன்னாக்க எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், இல்லைங்களா? நல்லா தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு 7 eV செலவாகிருக்குது. அதே நேரத்துக்கு செகண்ட் எலக்ட்ரான் எடுக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக 12.5 eV செலவாகிருக்குது. அப்படின்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானும் செகண்ட் எலக்ட்ரானும் ஒரே வட்டத்தில் இருக்குது. அதே நேரத்துக்கு தேர்டுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 42.5 eV ஆகுது. இது மாதிரி டக்குன்னு ஜம்ப் ஆகுது. அப்போ இட் மே பி சம்வாட் இன்னர் எலக்ட்ரானாக இருக்கணும். தேர்ட் எலக்ட்ரான் வந்து சம்வாட் இன்னர் எலக்ட்ரானாக இருக்கணும். அதனால தான் அது டக்குன்னு ஜம்ப் ஆகுது எனர்ஜி லெவலு, அயனைசேஷன் எனர்ஜி லெவலு. அது மாதிரி டக்குன்னு ஜம்ப் ஆச்சுன்னு சொன்னாக்க அப்போ ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரானை நம்ம ஒரு குறைஞ்ச அளவான எனர்ஜி கொடுத்து ரிமூவ் பண்ண முடியுது. ஆகவே அதனுடைய ஸ்டேபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க +2 இருக்கும். ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அசர்டைன் அண்ட் ரீசன் கொஸ்டின். அசர்டைன் த ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எ கேத்தோடு ரேஸ் இஸ் ஆல்வேஸ் same and does not depend upon the nature of the gas taken in discharge tube. Reason: irrespective of the nature of the gas taken in the discharge tube, the cathode rays are always a stream of electron. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது specific charge of cathode rays always same. What's the meaning of specific charge? அப்படின்னு சொன்னாக்க charge per unit mass அப்படின்றதான் specific charge. specific charge என்ன கேட்டாங்க, சார்ஜ் பர் மாஸ், யூனிட் மாஸ்ன்னு சொல்லுவோம். சார்ஜ் பர் மாஸ். இது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க நமக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேத்தோடு ரேஸை வந்து எப்பவுமே இதை எடுத்தாலும் சரி எப்பயுமே வந்து ஒரே அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. irrespective of இது எங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிங்கனாக்கா என்ன கேஸ் எடுத்தாலும் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் வந்து ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு அசர்டைன் கொடுத்துருக்காங்க. ரீசனில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த கேஸ் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து கேத்தோடு ரேஸ்ன்றது நத்திங் பட் எலக்ட்ரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேத்தோடு ரேஸ்ன்றது எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போத் ஆர் கரெக்ட். ஓகேங்களா? போத் ஆர் கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்டைன் அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். போத் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்டைன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா எலிமெண்ட் ஹேவிங் ஹையஸ்ட் ஐபி. ஐபினா அயனைசேஷன் பொட்டன்ஷியல். ஐபினா ஐபி அப்படின்றது அயனைசேஷன் பொட்டன்ஷியல். அப்போ அயனைசேஷன் பொட்டன்ஷியலும் உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஒன்று தான். வார்த்தை வேறு வார்த்தையாக இருந்தால் கூட மீனிங்கை பொறுத்தளவு அயனைசேஷன் பொட்டன்ஷியலும் அயனைசேஷன் எனர்ஜியும் ஒன்று தான். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, த எலிமெண்ட் ஹேவிங் ஹையஸ்ட் ஐபி இஸ் நியான், ஹீலியம், பெர்லியம், நைட்ரஜன். இந்த மாதிரி 4 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா அயனைசேஷன் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இதில் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இனர்ட் கேஸாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த இது மந்த வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. இனர்ட் கேஸஸ் ஹீலியம், நியான், ஆர்கான், செரான், கிரிப்டான் அந்த இதில் இருக்கக்கூடியது. குரூப்பு 18 எலிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நமக்கு 2 இனர்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நியான் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஹீலியம் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து ஒரே குரூப்பில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க மேலேருந்து கீழே போக போக அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது டியூ டு ஆட்டம் சைஸஸ் இன்க்ரீஸிங். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹீலியத்துக்கு தான் இருக்கிறதுலையே ரொம்ப அதிகமான அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இருக்கும். ஏன்னா அதுக்கு கீழே தான் வந்து என்ன பரப்புது, ஹீலியம், நியான், ஆர்கான்,
அப்புறம் கிரிப்டான், அப்புறம் ஜெரான் அப்படி இருக்கும் இல்லைங்களா. அப்போ இருக்கிறதுல ரொம்ப குட்டியான ஆட்டம் இனர்ட் கேஸில் பார்த்தோம்னு சொன்னாக்கா ஹீலியம். அப்போ அதுக்கு தான் ஐபி எப்படி இருக்கும், ஹையஸ்டாக இருக்கும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐசோ எலக்ட்ரானிக் அயன் ஹேஸ் த லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஐசோ எலக்ட்ரானிக் அயன் அப்படின்னு சொன்னாக்க என்னன்னா ஒரே அளவிலான எலக்ட்ரான் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா. அது மேபி என்னவா இருக்கலாம், அயன்ஸாக கூட இருக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜ் அயனாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவ்லி சார்ஜ் அயனாக இருக்கலாம். ஆனால் டோட்டலாக பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த எலிமெண்ட்ஸ்ல எல்லாமே ஒரே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒன்றா இருந்தால் அதை தான் ஐசோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் ப்ளஸ்ஸு கே ப்ளஸ், ஆன்சரில் வந்து கே ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் 2 ப்ளஸ்ஸு, அப்புறம் சல்ஃபரு 2 மைனஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுக்கு வந்து லோயஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கேட்டுருக்காங்க, லோவஸ்ட்டு ஐபி எது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எலக்ட்ரான் எண்ணிக்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே எவ்வளோ வரப்போகுது, 18 இருக்கும். ஆனால் எது வந்து ஹைலி நெகட்டிவ்லி சார்ஜோ அதுக்கு தான் இருக்கிறதுலையே லோயஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இருக்கும். தட் மீன்ஸ் ஆக்சுவலி இப்போ சல்ஃபர் கேஸில் எடுத்தோம்னா நமக்கு வந்து 16 எலக்ட்ரான் நார்மலாக எலிமெண்ட்டாக இருந்தால் சல்ஃபருக்கு இருக்கணும். 2 எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்கிறதுனால மொத்தம் வந்து 18 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் 2 இருக்கிறதுனால ஈஸியாக அதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இப்போ நம்ம அயனைசேஷன் பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதணும்னு சொன்னாக்கா இருக்கிறதுலே லோயஸ்ட்டாக இது இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 1 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய குளோரின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 1 பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கக்கூடியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் இருக்கும். இதுதான் அயனைசேஷன் பொட்டன்ஷியலுடைய இன்க்ரீசிங் ஆர்டர். அவங்க கேட்டிருக்க லோ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்போ இருக்கிறதுலே லோயஸ்ட் வந்து சல்ஃபர் 2 மைனஸ். இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா வேவ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வித் வேவ் லென்த் ஆஃப் 6000 ஆம்ஸ்ட்ராங் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வேவ் லென்த்து வந்து லேம்டா ஈக்குவல் டு 6000 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. வேவ் நம்பர் ஈக்குவல் டு வாட்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியணும், வேவ் நம்பர் ஈக்குவல் டு 1 பை லேம்டா, அதாவது 1 பை 6000 ஆம்ஸ்ட்ராங்கிறது 10⁻⁻10. இங்கே கீழே மீட்டர் இருக்கும். ஓகேங்களா. ரைட். அப்போ இந்த 10⁻⁻10 மேலே கொண்டு போனால் 10⁻+10 ஆகிடும். இங்கே கீழே 6000 இருக்குது. 3 முட்டையை அடிச்சோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10⁻10 டிவைடட் பை 6ன்னு இருக்கும். இந்த 10⁻7 நான் எப்படி எழுதுறேன்னா 10 × 10⁻6ன்னு எழுதிக்கிறேன். 6ஐயும் இந்த 10ஐ கட் பண்ணோன்னா 1.66 × 10⁻6. இந்த கீழே இருக்க மீட்டர் வந்து மீட்டர் இன்வெர்ஸ்ன்னு இருக்கும். மீட்டர் இன்வெர்ஸ் தான் வேவ் நம்பரோட யூனிட்டு. அவங்க சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே வந்து சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் மாத்திரக்காக டிவைடட் பை 100 போடுறேன். இதை கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து 10⁻4 ஆயிரும். அப்போ 1.66 × 10⁻4 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் வந்து ஆன்சர். The ionization potential of lithium and sodium are 5.4 and 4.3 eV respectively. The ionization potential of sodium will be அவங்க கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸில் வந்து 9 eV நம்பர் 1, நம்பர் 2 வந்து 1.1 eV, நம்பர் 3 4.9 eV, cannot be calculated நம்பர் 4 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த லித்தியம் சோடியம் பொட்டாசியம் பீரியாடிக் டேபிள் எங்கே ஒரு தெரியும்னோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ஒன்னஸ் எலிமெண்ட்ஸில் இப்படி இருக்கும், லித்தியம் சோடியம் பொட்டாசியம்னு. அப்போ நமக்கு போக 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 ஆட்டம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே எல்லாம் தெரியும், மேலேருந்து கீழே வந்தோம்னா ஆட்டம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அயனைசேஷன் பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க லித்தியத்துக்கு 5.4 ஓகேங்களா, சோடியத்துக்கு பொட்டாசியத்துக்கு 4.3 இது ரெண்டுக்கும் இன்பிட்வீன் மிடில் தான் என்ன இருக்க முடியும், சோடியத்துடைய அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இருக்க முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க அவங்க கொடுத்துருக்க ஆன்சரில் 4.9 வந்து ஃபால் ஆகுது. அப்போ we can decide, we can calculate. இப்போ இந்த ரெண்டுக்கும் மிடில் அந்த எலிமெண்ட் இருக்கனால அயனைசேஷன் பொட்டன்ஷியலும் மிடில் தான் இருக்கும். Threshold frequency mu0 for a metal is 7.4 into 10⁻⁻.
threshold frequency mu naught for a metal is 7.0 into 10 to the power 14 per second. Calculate the kinetic energy of an electron emitted when the radiation of frequency mu is equal to 1.0 into 10 to the power 15 per second hits the metal. அதாவது mu naught is equal to 7.0 into 10 to the power 14 hertz. அதாவது per second கொடுத்துருக்காங்க, per second நம்ம hertz எழுதியிருக்கிறோம். mu is equal to 1.0 into 10 to the power 15 hertz. ஓகேங்களா? அப்புறம் வாட் இஸ் த கைனெட்டிக் எனர்ஜின்னு கேட்டுருக்காங்க. அப்போ இவ்வளோ எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை ஒரு மெட்டலில் மோத வச்சாங்கனாக்க அந்த மெட்டலோட நமக்கு என்னது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்தால் அந்த மெட்டல்லேருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரானுடைய கைனெட்டிக் எனர்ஜி என்ன, அதான் கேள்வி. ஓகேங்களா? நமக்கு என்ன தெரியும், ஹெச்மியூ அப்படின்னாக்க எனர்ஜி ஹெச்மியூ ஈக்குவல் டு கேஇ ப்ளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் இல்லைங்களா, ஒர்க் ஃபங்க்ஷன் அது மியூ நாட் அப்படின்வாங்க. இப்போ நமக்கு கேஇ கேட்டுருக்குறாங்க. அப்போ கேஇ ஈக்குவல் டு ஹெச் மியூ மைனஸ் ஹெச் மியூ நாட்னு எழுதலாம். இந்த ஹெச்சை வெளியில் எடுக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ மியூ மைனஸ் மியூ நாட் அப்படின்றதான் இதுக்கான ஹெச்ன்றது உங்களுக்கு பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு 6.6 இன்ட்டு 10 to the power 34 இருக்கும். மியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 1 இன்ட்டு 10 to the power 15 போட்டிருக்கிறாங்க. மியூ நாட் வந்து மியூன்றது 1 இன்ட்டு 10 to the power 15 மைனஸ் மியூ நாட்ன்றது 7ன்னு போட்டிருக்காங்க. நம்ம 0.7 வச்சோம்னாக்கா இன்ட்டு 10 to the power அதையும் 15 எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0.3ன்னு வந்துருக்க போது 0.3 இன்ட்டு 10 to the power 15. ஓகேங்களா? இங்கே வந்து 10 to the power 34 இருக்கு. சாரி 6.6 இன்ட்டு 10 to the power மைனஸ் 34. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்போ என்ன ஆன்சர் இருக்கு போனால் 6.6 இன்ட்டு 10 to the power மைனஸ் 34 அங்கே ஒரு 15 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 10 to the power மைனஸ் 19 இருக்கும் இன்ட்டு 0.3 இருக்கும். அப்போ 6.66 இன்ட்டு 10 to the power 0.3 எப்போ இருக்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1.988 இன்ட்டு 10 to the power மைனஸ் 19 ஜூல் அப்படின்னு ஆன்சர் இருக்கிறோம்.